மகரம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுக்குற நேரம் மாதிரி. இப்போ ஜனவரி மாதமே வந்து ஒரு ஸ்டார்டிங் மந்த் சூப்பராக இருக்குமானா டெஃபினட்டாக ஐ சே எஸ். காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய பொசிஷன் தான். சனியோட சுக்கரன் 2ல் சனி இருக்கார். வரும் கிட்டத்தட்ட விலகிற டைமில் இப்போ கூட சுக்கரன் இணைந்து உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹோப் கொடுக்குறாரு. அதுவும் எங்கே இருக்காருன்னா செகண்ட் ஹவுஸில். இந்த 2வது இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு மாதம். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு மாதம். உங்கள் முன்னேற்றம், உங்கள் குடும்பம், உங்கள் குடும்ப சூழல் எல்லாத்த பற்றியும் சிந்திக்கிற ஒரு மாதம் தான் ஜான் 2025. வருஷத்துடைய பிகினிங்கே செம்மையாக இருக்குது. மகரம், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதமே உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த இயரே வந்து ஒரு நல்ல பெரிய சேஞ்சாக இருக்குது. ஏன்னா மகர ராசியில் தான் சந்திரனும் இருப்பார் 1st ஆஃப் ஜானில். ஸோ கிட்டத்தட்ட இந்த இயரே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிகினிங்காக இருக்குது. நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. ஜான்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஜாப், உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, லக்கு, ஃபேவரபிள் திங்ஸு எல்லாமே ஒரு நடக்கும் நேரம், நடக்கிற நேரம், துவங்கும் நேரம். ஸோ பாசிட்டிவாக, கான்ஃபிடெண்ட்டாக, நல்ல ஒரு பக்தியோட, ஒரு நல்ல பிரார்த்தனையோட, நல்ல விஷயோட, ஒரு நல்ல மைண்ட் செட்டோட எல்லா பாசிட்டிவும் மறந்துடுங்க. ஃப்ரெஷ்ஷாக உங்கள் லைஃப்பை 2025 சூப்பராக பிளான் போடுங்க. நல்லாயிருக்கும். ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் சூப்பராக இருக்குது. 2ல் சுக்கிரன். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறது, கடனை அடைக்கிறது, குரு பார்வையில் வந்து இன்னும் நல்ல வருமானத்தை எப்படி அதிகரிக்கலான்ற சிந்தனை, ஒரு தெளிவு, ஒரு முன்னேற்றம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முதலீடு, எல்லாமே ஒரு ஓவரால் பேக்கேஜாக ஒரு நல்ல பலனை கொடுக்குற ஒரு நேரம் தான் மகரம். குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பண்ண ஒரு ஃபேமிலி ஸ்டேட்டஸ், ஃபேமிலியில் இருக்கிற கசப்பான ஒரு மனநிலை, எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பு, எல்லார் மேலேயும் ஒரு கோபம், ஒரு வருத்தம், அதெல்லாம் மாறுற நேரம். ஸோ ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் ஒரு குதூகலமான, சந்தோஷமான ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது மாதிரியான ஒரு நேரம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் தான்.